Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை. வேலூர், சென்னை போன்ற இடங்களை தொடர்ந்து குமரியில் குதூகலத்துடன் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகிறார்கள். புத்தாண்டை வரவேற்க தமிழக மக்கள் தயாராகி வரும் நிலையில் அந்தந்த மாவட்டங்களில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, புத்தாண்டை வரவேற்க மக்கள் எவ்வாறாக தயாராகி வருகிறார்கள், என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து ஆங்காங்கே நமது செய்தியாளர்கள் தகவல்களை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த வகையில் கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் மனு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மனு, தென்கோடி மாவட்டமான குமரியில பொதுவாகவே சிறப்பான நாட்கள்ல மக்கள் அதிக அளவில் குவிவது வழக்கம். புத்தாண்டை வரவேற்க குறிப்பாக கடற்கரை பகுதிகளில் மக்களுடைய வருகை கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை, அறிவுறுத்தல்களை மக்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள்? வேதவள்ளி, ஆண்டுதோறும் சர்வதேச சுற்றுலாத்தலமான கன்னியாகுமரியில் தமிழகம் மற்றும் கேரளா வட மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வருவது வழக்கம். இந்த ஆண்டு புத்தாண்டை கொண்டாடுவதற்காக சர்வதேச சுற்றுலாத்தலமான கன்னியாகுமரி தற்போது தயாராகி வருகிறது. இந்த சுற்றுலாத்தலம் மற்றும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சுற்றுலாத்தலங்களில் இந்த வரக்கூடிய குமரி மாவட்டத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த புத்தாண்டை கொண்டாடுவது வழக்கம். ஆனால் கன்னியாகுமரியை பொறுத்த அளவில் மாவட்டம் முழுவதும் இன்று 1400 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்கள் வரும் என்பதால் இந்த பகுதியிலும் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த சுற்றுலா தலத்தினுடைய பல்வேறு பகுதியில் கண்காணிப்பு பணியில் தற்போது ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் தற்போது நாம் நிற்கக்கூடியது திரிவேணி சங்கமம் பகுதி. இந்த பகுதியில் தான் இரவு இந்த புத்தாண்டை வரவேற்கக்கூடிய வகையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இதே பகுதியில் குவிந்து வருவார்கள். இந்த பகுதியில் இந்த சுற்றுலா பயணிகள் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை கண்காணிப்பதற்காகவும் இந்த பகுதியில் எந்தவிதமான அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருப்பதற்காக காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய தங்கும் விடுதியில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் நேற்று முதலே இந்த பகுதியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளது. அங்கு வந்து தங்கக்கூடிய ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளுடைய முழுமையான ஆவணங்களை பெற்றுதான் தற்போது கண்காணித்துதான் அந்த ஒவ்வொரு விடுதியிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளது. காவல்துறை என்பது மாவட்டம் முழுவதும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு என்பது இரவு 1 மணி வரை மட்டுமே இந்த பகுதியில் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மது அருந்தி இருசக்கர வாகனங்களில் சாகச நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாலிபர்களுக்கு காவல்துறை சார்பில் மிக எச்சரிக்கை விடுத்துள்ளது. அப்படி ஏதாவது நடந்தால் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்து அந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கு விடை கொடுத்து 2024ஆம் ஆண்டை வரவேற்க பல பகுதிகளிலும் மக்கள் தயாராகி வருகிறார்கள். குமரி மாவட்ட மக்களும் தயாராகி வருவதை நம் காட்சிகளில் பார்த்தோம். தகவல்களை தந்தமைக்கு நன்றி மனு. Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை.